சஸ்பென்ஸ் தொடங்குது. சென்னையில் மழை பெய்த ஒரு இரவு. இன்ஸ்பெக்டர் ரவி மந்தமான தெருவிளக்கின் கீழ் நின்று அமைதியாக உள்ள பாதையை கவனித்தார். நகர அருங்காட்சியகத்தில் இருந்து ஒரு அரிய நெக்லஸ் காணாமல் போனதாக தகவல் வந்தது. ஆனால் அந்த இடத்தில் யாரும் காணப்படவில்லை. இது எப்படி நடந்திருக்கலாம் என்று அவர் மெதுவாக கேட்டார். இருண்ட மூலைகளில் ஒவ்வொரு நிழலும் சந்தேகமாக தோன்றியது. ஒரு மெதுவான நடைக்கும் ஒலி மட்டும் கேட்டது. அடுத்த நொடியில் அது மறைந்து போனது. ரவி சாய்ந்து பார்த்தபோது சிறிய ஈரமான காலடி தடங்கள் கண்ணில் பட்டது. அவை நேராக பழைய களஞ்சியத்துக்கு வழி காட்டின. மழையின் சொட்டுகள் உடைந்த கூரை வழியாக விழ சூழல் முழுவதும் பதட்டம் நிரம்பியது. அப்போது அருகே ஒரு மெலிதான உலோகத் தட்டுதல் ஒலி கேட்டது. ரவி உடனே தலை திருப்பினார். அவரது சுவாசம் பதட்டத்தால் கனமாகியது. திடீரென்று ஒரு நிழல் வேகமாக அசைந்தது. அவரது இதயம் துடிப்பு அதிகரித்தது. இது சாதாரண திருட்டு அல்ல. யாரோ அவரை இந்த பாதைக்கு இழுத்து கொண்டு வந்தார்கள். ரவி ஆழமாக மூச்சை இழுத்து தைரியத்தை சேர்த்து அந்த நிழல் சென்ற திசையில் மெதுவாக நடக்கத் தொடங்கினார். மர்மத்தின் உண்மை கொஞ்சமாவது அருகிலிருந்தாலும் அது எப்போது வெடிக்கும் என்ற பதட்டம் ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பகுதியை தவறவிடாதீர்கள்.